காய்ஸ் இப்போ வந்து தமிழ் ப்ரோ வந்து கொண்டிருக்கிறார். அவரை தான் சந்திக்க நம்ம போய் கொண்டிருக்கிறோம். இந்த வருகிறார், வாருங்கள். இதோ வருகிறார். ப்ரோ ப்ரோ போ காய் காட்டி போறாரு. இப்போ அவரை மீட் பண்ணுவோம். காய்ஸ் இப்போ வந்து தமிழ் ப்ரோ போய் கொண்டிருக்கிறார் முன்னுக்கு. அவரை மீட் பண்ணுவோம் நம்ம. காய்ஸ் இப்போ வந்து தமிழ் ப்ரோ வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை கிலோமீட்டர்? மட்டும் 37. எங்க இருந்து வாரீங்க இப்ப? இன்றைக்கு நாங்க புத்தல போர்டர் புத்தளத்துல இருக்க போர்டர்ல இருந்து வரோம். போர்டர்ல இருந்தா இப்ப எத்தனை டிஸ்ட்ரிக்ட் என்ட்ராறீங்க? இது டிஸ்ட்ரிக்ட் எத்தனை சொல்ல போனா முல்லைத்தீவு நாங்க கடந்துட்டோம். முல்லைத்தீவு மாங்குளம் அந்த இதுக்கு வராது. நாங்க ஒரு போட்டையும் கிடக்குறதால யாழ்ப்பாணம் வந்து வவுனியா, கிளிநொச்சி, மற்றது இங்கால அனுராதபுரம், மற்றது புத்தளம். இப்ப 4வது மாவட்டத்துக்குள்ள நுழையிறீங்க. 4வது அஞ்சாவது நான் 6வது மாவட்டத்தை கடந்துட்டோம். அந்த போட் பார்க்கணும் நாங்க. அதான் எங்க மெயின். ரைட். இப்ப நாளைக்கு வந்து எங்க இருந்து எங்க பயணம்? நாளைக்கு புத்தளத்துல நிக்க போறோம். காரணம் மரம் நடணும். இங்க மரம் நடுறது சந்தர்ப்பம் கிடைக்கல. நாளைக்கு மரம் நடவணும். என்ன சொன்னா 2024 சைக்கிள்ல போனான். 25 மாவட்டத்துல மரம் சொன்னா நான் 14 மாவட்டத்துல மரம் நட்டினான். புத்தளத்துல மரம் நட சந்தர்ப்பம் கிடைக்கல. இந்த முறை நடவணும். இப்ப போன நீங்க சைக்கிள்ல பயணம் செஞ்சப்ப வந்து 25ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டத்துக்கு வந்து போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சைக்கிள்ல பயணம் சைக்கிள் ஒரு 17 மாவட்டம் போனா 17. இன்னும் வந்து ஒரு 7 மாவட்டம் இருக்குதானே? ஆனா இந்த நடந்து ஃபுல்லா போறேன். 25 போறேன். 25 போறீங்க. போன தடவை வந்து மரம் நடக்கல வந்து எத்தனை மாவட்டத்துக்கு மரம் நட்டீங்க? போன தடவை மரம் நடக்கல எத்தனை மாவட்டத்துக்கு மரம் நட்டீங்க? 14. அதுல 17ல 3 மாவட்டத்துக்கு மரம் நடல என்ன? ஓ 12 அது வவுனியா கொஞ்சம் இருட்டுக்கு க்ரௌட் இது பண்ணிட்டேன். இந்த கொழும்புல சந்தர்ப்பம் கிடைக்கல. அது வந்து இப்ப இந்த நடப்பயணத்துல வந்து நாட்ட போறணும். வவுனியாவை நட்டுட்டேன். இங்க நடணும். இது வந்து இந்த நடப்பயணம் வந்து எத்தனை மாசத்துல? அது எனக்கு டார்கெட் கவனம் பண்ணா. எனக்கு டார்கெட் இல்லை இவ்வளவு நாளைக்கு முடிக்கணும்னு சொல்லி. எனக்கு இருக்கிற டார்கெட் முடிச்சே ஆகணும்னு சொல்லி. நான் வந்து இதுவே போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து வடமாகாணம் புள்ள சைக்கிள்ல சுத்தினேன். நீங்களா? 15 நாள்ல. எப்படி இருந்துச்சு அனுபவம்? அனுபவம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து எத்தனை நாள்ல வந்து சுத்தி பிடிச்சீங்க? அந்த 17 நான் அப்பெல்லாம் நாள்ல முடிக்க நான் இது பண்ணல. 30 நாள் ஆச்சு. 30 நாள். ஆனா நான் குருநாகல்ல இருந்து யாழ்ப்பாணம் 23 மணி அதுல 337 கிலோமீட்டர் ஓடினேன். அதாலதான் வவுனியால விரைவு கடந்தேன்னு சொன்னேன். இப்ப நாங்களும் வந்து ஒரு இது வந்து பண்ணி கொண்டிருக்கிறோம். போக்கன் லிப்ட்ல வந்து இல்ல 20 மாவட்டத்தையும் சுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப வந்து 10வது மாவட்டத்துக்கு நாங்க நிக்கிறோம். இல்ல நேற்று லைவ்ல இங்க வந்தேன். அவங்கள மூணாம் படி வடதுல அப்படியா நண்பன் பாத்தீங்கன்னு சொன்னா ஓல்கன் லிப்ட்ல போய் கொண்டிருக்கார். நேற்று 3 முறை ஞாபகம் வரையில இப்ப சொன்னதுதான் சந்தோஷம் நண்பன். நாங்க வந்து நேற்று புலனர் இருந்து அன்றாவதுல நானும் நீங்களும் அன்றாவதுல 2 முறை எனக்கு எந்த இடமானு தெரியல. உங்களோட கான்டாக்ட் பண்றதுக்கு இது கிடைக்கல. அதனாலதான் மீட் பண்ண முடியல. லைவ் போட்டாங்க. அப்பேக்க நண்பர் போய் அப்படி நினைச்சுதான் அவங்களோட அது நான் இல்லைன்னு நண்பர் பக்கத்துல இருந்து காட்டினாரு. மட்டும் வந்து லிப்ட் மூலமா 176-80 கிலோமீட்டர் வந்தோம். லிப்ட் தாராங்க. சந்தோஷம். அது இப்ப வந்து நாளைக்கு வந்து இங்க இருந்து புத்தளம் இருந்து குருநாகலுக்கு பயணம். நீங்களா? லிப்ட் மூலமா கண்டிப்பா வெற்றியோட முடிக்கணும். அடுத்தது நடந்து அப்படி வித்தியாசமா வந்து லீவ். நான் வந்து டிராவலிங்ன்ற வந்து பிடிக்கும். அதுக்கு முதல்ல உங்களோட வீடியோஸும் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கேப் வந்து விட்டு இப்ப 1 மந்த் லீவ்ல தான் இந்த பிளான். அப்படியா? கண்டிப்பா வெற்றிகரமா முடிக்கணும். நன்றி சகோதரர். நைட்டுக்கு நிக்கிறது நீங்க இங்கதான்? அது சரி. புத்தளத்துல நிக்கிறது. புத்தளத்துல நைட்டுக்கு நாளைக்கு வீடியோ பெரிய ஃபுட்டேஜ்
ஃபுல்லா இருக்குது என்ன சீரியட் தெரியல. நான் தான் எடிட் பண்ணணும். அப்ப நீங்க தான் எடிட் பண்ண எடிட்டர் இல்ல அவங்க எடிட் பண்ணுவாங்க. பட் அந்த நான் சில இதை போடணும் அந்த ஆசைப்படுவேன் தானே. சிலதை போடக்கூடாது சிலதை போடணும்னு சொல்லி அதால அடுத்து உங்களோட கேசலுக்கு பின்னுக்கு இருக்கிற ஒரு ரகசியம் அப்படின்னு இது ஒரு ரகசியம் இல்லை. முந்தி கிளறி போட்டுறீங்க. நான் தலைவர் வளர்க்கணும் ஆசை நெத்தி பெருசு ஆகையால இதை போட்டு காட்டி வச்சுக்கிறேன். சிவன் அந்த இது மாதிரி அப்படியா இதண்டு போட்டு இருக்கீங்க. இது வந்து பேண்ட் ஒன்று போட்டுருக்கீங்க. பேண்ட் இதுல போட்டுருக்கேன். அப்படியா இருக்கா? நல்லா இருக்கு ஏறல இருக்கு. அது அவன் தான் கட்டி விடா பின்னால வாரான் ஏக்ஸ் பேரோ. அவனை கூப்பிடுங்க. அவனு பெரிய ஒரு நடிகர் ஒருத்தர் வேற சொல்லுங்க. ஓகே ஓகே. அடுத்து வந்தோம்னா இப்ப நான் கேட்கணும்னு நினைச்சது உங்களுக்கு ஃபிட்னஸ்ல வந்து ஈடுபாடு கூட டிராவல் இது பண்றதுக்கு அவாய்ட் பண்றதுக்கு டிராவல்ல பயங்கர ஆசை. அதை அவாய்ட் பண்றதுக்கு காரணம் அந்த ஜிம்முக்கு போனதுக்காண்டி போற இடங்கள்ல சாப்பாடுல அவனும் இல்லாம இருப்பேன். அதால அவன் தான் டெய்லி கட்டி வருவான். அண்ணா தான் அந்த மேல பேண்ட் ஒன்று கட்டி விட்டு இருக்கீங்க. அந்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் தான் பெஸ்ட் ஓனர். இப்ப தமிழ் ப்ரோசருக்கு கொடுத்துருக்கேன். சொல்லுங்க நீங்க எந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்களா? நண்பன் வோல்கன் லிஃப்ட்ல போறவர் அந்த நான் அண்டை பார்த்தோம். நானும் வோல்கன் லிஃப்ட்ல போறதா ஐடியா இருக்கு. இங்க இருந்து உங்களோட வந்து எத்தனை பேர் வராங்க? எங்களோட ஊர்ல இருந்து 4 பேர். அப்படியே எங்களோட உறவுகளும் வந்து கொண்டிருக்கேன். இப்ப அப்படியா? இப்ப நாங்க கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா புத்தளம் பெரிய வழிக்கு போயிடும். ஒரு வணக்கம் அண்ணா. ஒரு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 100 மீட்டர்ல பெரிய பள்ளி இருக்குது. இப்ப ஃபிட்னஸ் வந்து நீங்க நடக்கிறதால ஃபிட்னஸே அதுல வந்து எக்ஸர்சைஸ் மாதிரி வந்து பண்றீங்க. இது கார்டியோக்கு உதவும். ஆனா அந்த இறுக்கமா இருக்கணும்னு சொல்லுவோம். அந்த இறுக்கம்ன்றது ஜிம் அது வேற மாதிரி. ஒரு உடம்பு வாசியை பொறுத்து எங்க உடம்பு வாசி ஜிம் செய்தான் பெற மாதிரி மாறிட்டு. டயட் அப்படி வரலையா? இது ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தது. போக பழகிட்டு எங்கட உறவுகள் இருக்கிறதால அது களைப்பு தெரியல. பாருங்க அவன் நடக்க முடியாமனு இப்ப பறக்குறான் பாருங்க. அவன் சொன்னா இல்ல அவன் பறந்து வந்தா அவனுக்கு இயலாது. இப்ப இனம் மத வழி வந்து அந்த ஒற்றுமை வழிகாட்டுறதுக்காக நம்ம நடந்து கொண்டிருக்காங்க. இப்ப அதை எப்படி சப்போர்ட் அந்த நல்லா இருக்கு. அதான் நான் போற கிராமங்கள் எல்லாமே அதாவது சிங்கள மக்கள் வாழ்ற கிராமத்தாலும் போயிருக்கேன். ஆனா நாங்க சும்மா நடந்து போயிருக்கவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு சோடாக்கள் இல்லை நீங்கள் எல்லாமே தாராங்க. நாங்கள் இப்ப மதத்தால பிரிஞ்சிருந்தாலும் நாங்க மனத்தால ஒற்றுமையா இருக்கணும். எங்கட இன்னும் வந்து 15 மாவட்டம் இருக்குது. இன்னும் 12 நாள்ல முடிக்கிற பிளான்ல வந்து போய் கொண்டிருக்கீங்க. கண்டிப்பா முடிப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். வீடியோ போடுங்க ப்ரோ. இதான் போன் புத்தளம். இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா புத்தளம் ரவுண்ட் அவுட் போர்டில் இருக்கிறோம். இங்கால எங்கட ஓகே. இப்ப உங்களோட ஃப்ரெண்டையும் வந்து சந்திச்சு கதைப்போமா? வணக்கம் ப்ரோ. வணக்கம். இப்ப வந்து நீங்க எங்க இருந்து வரீங்க? இந்த உற்சாகம்யா? இல்லண்ணா இப்ப இன்றைக்கு நாங்க சாரியவாவ அந்த ஒரு 40 கிலோமீட்டர் வரும். ஒரு 37-38 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஃபிட்னஸ் மாதிரி தான் இருக்குது. ஸ்டாபா ஆப்ல தான் பார்க்கணும். இனி நாங்க தமிழ் ப்ரோஸ் அக்கவுண்ட் இருக்கு ஸ்டாபா. தமிழ் ப்ரோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்டா இல்லாட்டி? நானும் தமிழ் ப்ரோஸும் ஒரு கொஞ்ச காலம் தான். எங்களுக்கு 25 வயசு. நாங்க ஒரு 23 வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாட்டெல்லாம் படிச்சு நாங்க பாத்துருக்கோம். இப்போ நீங்க வந்து பாட்டெல்லாம் படிச்சிட்டு இருப்போம். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்ல படிக்கலாம் ப்ரோ. இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டு அதெல்லாம் வந்து வேற லெவல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நைட்டுக்கு வந்து நாளைக்கு வந்து மரம் நடுறதா? நாளைக்கு மரம் நடுறதா இருக்கு. சில நேரம் நாளைக்கும் இங்க ஸ்டே பண்றதா ஒரு ஐடியா இருக்கு எங்களுக்கு. நாளைக்கு ஸ்டே பண்ணி நாளைக்கு தான் நாளைக்கு என்ன வீடியோ கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. எடிட்டிங் பண்ற வேலைகள் எனக்கு இருக்கு கொஞ்சம் எல்லாம் நிறைய. அதெல்லாம் எடிட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்த நடவடிக்கை பார்ப்போம். இப்போ பீச்சுக்கு தான் போறேன். இந்த போறோன்னு நீங்களாம் வழிகாட்டணும் எனக்கு. ப்ரோ நான் தொடங்கும் போது ஆனால் தமிழ் ப்ரோஸ் தொடங்கும் போது தமிழ் ப்ரோஸ் கொஞ்சம் பயிற்சியில் இருந்தார். அவர் டெய்லி ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கடைசியாக ஒரு 32 கிலோமீட்டர் நடந்து கொஞ்சம் கால் தசை பிடிச்சி ஒரு நாள் வெயிட் பண்ணி போகிற நடந்துகிட்டே இருந்தார் தொடர்ந்து. ஆனால் நான் தமிழ் ப்ரோஸுக்கு சொன்னேன் மச்சான் நானும் வருவேன் கூட. அவன் நம்பல. ஓ அப்படியே அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அவன் கூட இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு நாள் 2 நாள் பெரும் வேலை இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் நான் திடீர்னு விட்டுட்டு வர முடியாது.
இன்னொரு ஃப்ரெண்டை செட் பண்ணிட்டு அவனை இவனை மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்டு அவனை செட் பண்ணி விட்டுட்டு இவன் அப்படியே வந்து ஜாயின் ஆகி ரெண்டு பேரும் வந்து ஒரே கேஷியர் கெட்டப்ல வந்துருக்கீங்க. அது ஒரே மாதிரி தான். அப்படி இறங்கிறது வந்து ஏதாவது ரீசன் இல்ல முதல் வரும்போது நான் இந்த கேஷியர்ல வந்தேன். தமிழ் ப்ரோஸ் வரும்போது இந்த கேஷியர்ல கடன் வாங்கிட்டேன். பாவம் நான் என்ன கொடுத்துருக்கேன் கேஷியர்ல. ஹைலைட் இந்த பேண்ட். அந்த பேண்ட் கிளிநொச்சியில ஒரு நண்பர் கொடுத்த பேண்ட் தான். கிளிநொச்சியில யாரு கொடுத்தாரா? கிளிநொச்சியில இருந்து பரந்தல்ல கிளிநொச்சி ஒரு ஃப்ரெண்ட் நடந்து வந்தாரு. அவர் சைக்கிள்ல வந்து நடந்து வந்து அவர் எடுத்துட்டு போயிட்டார். பீச்சாண்ட வந்துட்டோமா? பீச்சுக்கு வந்துட்டோமா? நாளைக்கு அப்புறம் நான் ஒரு நாளுக்கு நகரம் மேற்கொள்ள போறோம். ஒரு நாள் வந்து மொத்தம் 86 கிலோமீட்டர் இருக்கு. 86 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கட்டமா பிரிப்போம். கட்டமா பிரிச்சு 3 நாள் நடக்க மாட்டோம். வேணுண்டா அதுல ரூம்ஸ் கொஞ்சம் கிட்ட இருந்தா இப்ப இதுல இருந்து 30 கிலோமீட்டர் ஒரு ரூம் இருந்தா அதை பிடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 15 கிலோமீட்டர் ரூம் இருந்தா அதை ஏனண்டா ரூம்ஸை கொஞ்சம் நாங்க தங்குறதுக்கு ஏனண்டா நிறைய ஃபேன்ஸ் இல்ல நம்ம ஒரு படியா ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் நடக்குது ஜாக்கெட்? ஒரு நாளைக்கு எங்களுக்கு டாக்டர் சொன்னபடி நாங்க 30 கிலோமீட்டர் தான் நடக்கணும். அதுக்குள்ள வந்து ரூம்ஸ் வந்து காட்டு ஏரியா இப்ப நாங்க நேற்றைய புத்தகம் வர வெளிக்கிட்டாங்க. அதுல கொஞ்சம் ஞானக்காட்டு பிரச்சனையால கொஞ்சம் 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஸ்டே பண்ணிட்டு அப்ப 56 கிலோமீட்டர் இருந்தது எங்களுக்கு. 20 கிலோமீட்டர் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி காலையில எழுப்பி மிச்சத்தை ஃபுல் பண்ணி அந்த நாள்ல விடுறது வந்து அடுத்த நாள்ல வந்து கவர் பண்ணுவோம் சூரா கவர் பண்ணுவோம். கேமராமேன் வாங்க. அண்ணனோட லைவுக்கு நான் வந்தேன். நடக்கிறாங்க மதுசன் நீங்க எடிட்டர் அப்படி இல்ல அவர் எடிட் பண்ற நான் தான் வீடியோ எடுக்கிறது. வீடியோ எடுக்கிறது நீங்க வந்துட்டு அந்த ஜங்கோல இருக்கேக்கு நான் உங்களுக்கு லைவ்ல வந்து அது நீங்க தானே வேற லெவல். ஆனா எனக்கு வந்து சுவரா தெரியாதானே தெரியாம வந்து கனெக்ட் பண்ற ஒரு அறிவியல் அப்படின்னா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் வந்து அனுராதபுரத்துல நாங்க தெரியும். நீ இல்ல அன்றாபுரம் நீங்க அன்றாபுரத்துல இருந்தீங்க நானும் அன்றாபுரத்துல நின்றுனாங்க. எனக்கு எங்களுக்கு தெரியல நீங்க குளிச்சுட்டு இருந்தீங்க போய் குளிக்க போறேன்னு சொன்னாங்க. எனக்கு சுவரா தெரியல எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அனுபவம் அது பழகிட்டு முதல் நாள் 30-32 கிலோமீட்டர் நடந்துட்டு ஃபுல்லா டயர்ட் ஆயிட்டேன். நீ ஜப்னால இருந்து நடக்கிறீங்களா? நான் தான் ஜப்னால இருந்து வந்தேன். ஜப்னால இருந்து வந்தது நானா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பிறகு தான் ஆபத்துல வந்துட்டேன். எத்தனை வயசு உங்களுக்கு? என்ன 17 வயசு. 17 வயசுல வந்து பையன் வந்து தமிழ் பரோட சுத்தி கொண்டிருக்கிறார். வேற லெவல் அப்படின்னு சொல்லணும். ஓகே இன்னொரு ஆள் வந்து நடந்து கொண்டிருக்கிறார். மொத்தம் 4 பேர் நடக்கிறீங்க. அங்க அவர் வந்து அங்கால ரைட் அவரையும் மீட் பண்ணி வரோம். சரியா? ஓகே ப்ரோ உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க வந்து எங்க விட நடக்கிறீங்க? நான் பரந்தன்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன். பரந்தன்ல இருந்து அனுராதபுரம் வரைக்கும் வந்தேன். அது அப்புறம் எனக்கு கொஞ்சம் காயங்கள் வந்துட்டு உடம்புல. அதெல்லாம் நடக்கல. அது உடம்பு சூட்டு வேற. அப்ப வீட்டை போய் மருந்து எடுத்துக்கணும். இன்றைக்கு திரும்பி வந்து நிக்கிறேன். கபிலாஷ். ஒரே ஒரு ரன் பிளான் படியா. 21. வேற லெவல். இப்ப வந்து உங்களோட ஐடியா வந்து தமிழ் பரோட வந்து ஃபுல்லா இலங்கை ஐடியாவா? 7 மணி அளவுக்கு காயங்கள் வராத வரைக்கும் நடப்பேன். 7 மணி அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. கடைசி வரையும் கொடுக்குறதா? யாழ்ப்பாணம் வந்தா சந்தோஷம். இப்ப வந்து தமிழ் ப்ரோட நிறைய பேர் வந்து கழிச்சு கொண்டிருக்கிறாங்க.
இப்போ வந்து புத்தளம் பீச்சில் நின்று கொண்டிருக்கோம். நிறைய பேர் நிற்கிறாங்க. அப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கிறாரு. பிரச்சனை இல்லைங்க, சப்போர்ட் எடுத்தால அதை தொடர்ந்து தம்பி எப்படி நீங்க இந்த புத்தளமா? ஓ, நான் நுரைச்சோல்ல இருந்து தமிழ் ப்ரோ பாக்குறதுக்கு வந்துக்கிறோம். அப்படியே உங்களையும் சந்திச்சாச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. எங்கட வீடியோ பாத்துட்டு ஓ, கட்டாயம் இப்பதான் பாத்துட்டு வந்தேன். வரக்குல புத்தளம் வந்து இப்ப 14 நீங்க கடைசியா. ஓ, அதை பாத்துட்டு வந்தேன். அங்கால வந்து ரமல் ப்ரோ நின்று கொண்டிருக்காரு. அவர் நடக்கத்தான் வந்தது. அதோட எங்கட ப்ரோவையும் சந்திச்சாச்சு. இப்ப வந்து இந்த ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாரு. என்ன இவ்வளவு தூரம் நடந்து வந்து அதனால எந்த ஜாபி. சரி ப்ரோ, தேங்க்யூ. கைஸ் இப்போ வந்து தமிழ் ப்ரோ மீட் பண்ணி அவர் வந்து நிறைய தூரம் நடந்ததால வந்து தொழுகை நேரம் அப்படின்றதால உள்ள போய் கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா தெரியும். ஓகே, அவர் மீட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம புத்தளம் பீச்சில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். நாளைக்கு வந்து அவங்க மரம் நடுகை அப்படின்றதுக்காக நாளைக்கு நின்று நாளை இன்றைக்கு தான் வந்து வாங்க நாளை இன்றைக்கு தான் வந்து போவாங்களாம். குருநாகல் நோக்கி போவாங்களாம். குருநாகலுக்கு வந்து 2 நாள் 3 நாள்ல வந்து பயணம் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன பேரும் கூட? என்ன பேர் உசைத். இன்ஷா அல்லாஹ் எங்கட சௌமி புறாவை நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். வரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து நான் ஃப்ரெண்ட் வீட்டை வந்து போகிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கு ஆகஸ்ட் 19 ஆல் ஐலண்ட் வாக் அண்ட் லிஃப்டினுடைய 11வது நாள். இன்றைக்கு அவனை வந்து சுற்றி பார்த்துட்டு இடத்துல வெயிட் பண்ணி கொண்டுட்டோம். மீட் பண்ணியாச்சு. அடுத்த இடம் வந்து நம்ம நாளைக்கு ஆகஸ்ட் 20 இந்த இடத்துல இருந்து வாக் அண்ட் லிஃப்டில் வந்து குருநாகலுக்கு போவோம். போக கண்டினியூ பண்ணுவோம். சுற்றி இருக்க காட்டிடுவாங்க. நிறைய க்ரௌட் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. மீட் பண்ணுறதுக்காக தமிழ் ப்ரோ மீட் பண்ணுறதுக்காகவும் சில பேர் வந்திருந்தாங்க. வேற லெவல் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல இருந்து நாங்கள் போகிறோம். போக கண்டினியூ பண்ணுவோம். அப்படி சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் போகிற இடங்களுக்கான என்னென்ன நல்ல நல்ல இடங்கள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுவோம். இப்போ மழையும் தூரல் அடிச்சு கொண்டிருக்கு அப்படின்றதால இந்த இடத்துல இருந்து போகிறோம். பாய்.